இப்போ ட்ரெண்டிங்கில போயிட்டுருக்க இந்த ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்காக தான் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வேணுமதி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் அனார்கலி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் போட்டிருந்தேன் இல்லையா, அதோட ஸ்லீவ் கட்டிங் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பஃப் ஸ்லீவ் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சைஸ் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் வந்து 1 இன்ச் விட்டுக்கிட்டோம். சைஸ் பண்ணதுக்கான உள்ள லைனை வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம விட்டு சீம் லைனுக்கு மேலே இருந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, தையலுக்கும் சேர்த்தே, அதாவது என்னோடய ரெடி அளவு வந்து 10.5 இன்ச்சு என்னோடய ஸ்லீவோட ஹைட்டு, நான் வந்து 11 இன்ச் விட்டுக்கிறேன். ப்ளஸ் தையலுக்கும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே வச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டு நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். பாருங்கள், நார்மலாக ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்போதும் ஸ்லீவுக்கு எப்படி மார்க் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு 1.25 இன்ச்சுக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 3 இன்ச்சஸ்ங்கிறது நீங்கள் ஒரு 10 இன்ச் எடுத்திங்கன்னா -3 பண்ணிக்கணும். அந்த சைடில் வந்து -3 பண்ணால் தான் எப்போதுமே கரெக்டாக இருக்கும். நான் ஒரு என்னோடய கையாலேயே நான் அந்த ஸ்லீவோட அந்த கர்வ் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு என்னோடய ஆர்ம் ஹோலோட அளவை வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து என்னோட கையோட சுற்றளவு இருக்கும்ல, அந்த சுற்றளவை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது ஸ்டெப்ஸ் எல்லாமே இதுதான். ஆனால் வந்து உங்களோட மெஷர்மெண்ட் மட்டும் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேலே போட்டிருந்த அந்த ஆர்ம் ஹோலோட அளவையும் அந்த கீழே போட்டிருந்த சுற்றளவையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு தையலுக்கும் இன்ச்சஸ் கொடுத்து நம்ம வந்துட்டு லைன் போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்லீவ் வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் டார்க் கலர் சாக் பீஸ் வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இனிமேல் ரொம்பவே கவனமாக பாருங்கள். இப்போ இங்கேருந்து நான் வந்து ஒரு 4 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 4 இன்ச்சஸ்லேருந்து தான் அந்த பஃப்புக்கு நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். எனக்கு மேலே வந்து 3.5 இன்ச்சஸ் இருக்குது. நான் இப்போ காட்டுற மாதிரியே உங்கள் கையால் அந்த 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணதுலேருந்து இந்த மாதிரி ஒரு கர்வாக வந்துட்டு, அதாவது ஸ்லீவ் தான், அந்த ஸ்லீவை வந்து மேலே இந்த மாதிரி கர்வ் ஷேப்புக்கு நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இதுதான், இவ்வளோ தான் இதோட கட்டிங். ரொம்பவே ஈஸி தான். அந்த மேலே நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு இருக்கிறது தான் நமக்கு பஃப்பாக வந்து நிற்கும். இப்போ நான் கட் பண்ணுறத நல்லா கிளியராக பாருங்கள். நான் வந்து அந்த கீழே உள்ளதில் கட் பண்ணாமல் மேலே போட்டிருந்த பஃப்பில் தான் நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரியே நீங்களுமே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த 4 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த 4 இன்ச்சில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த அர்க்காத் கொடுத்துக்கிறோம். நீங்கள் 3.5 இன்ச்சஸ் கூட விட்டுக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, சைட்ஸு அதெல்லாம் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இது மாதிரி இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி பண்ணும்பொழுது உங்கள் மெஷர்மெண்ட் வச்சு ரொம்பவே பர்ஃபெக்டான பஃப் ஸ்லீவ், இந்த ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க பஃப் ஸ்லீவ் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ வந்துட்டு எல்லா இடத்துலையும் நம்ம அர்க்காத் கொடுத்துக்கலாம். நம்ம அர்க்காத் கொடுத்துக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து குழிவாக கட் பண்ணுவோம்ல, அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் வந்து நீங்கள் ஒரு குழிவாக, அதாவது 2 ஸ்லீவை மட்டும் வச்சுக்கிட்டு குழிவாக வந்துட்டு நான் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எந்த சைடு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த சைடும் அதுக்கு ஆப்போசிட் சைடையும் மார்க் பண்ணிக்கோங்க. நான் இப்போ மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ நமக்கு வந்து கரெக்டாகவே வந்துடும். நம்ம வந்து இவ்வளோ தான் ஸ்லீவோட கட்டிங். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிச்சிங் போயிடலாம். அதுக்கு முன்னாடி எந்த இடத்துலலாம் அர்க்காத் பண்ணணுமோ அதெல்லாம் அர்க்காத் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கம்ப்ளீட்டாக எந்த இடத்துல அர்க்காத் பண்ணணும் அண்ட் மார்க் பண்ணணும் எல்லாமே நான் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஸ்டிச்சிங்குள்ளே வந்துட்டோம். இப்போ நீங்கள் ஸ்லீவை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச் விட்டோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சை வந்து ஹாஃப் இன்ச்சாக நான் மடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் மடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் மடிச்சுட்டு என்னோடய கையாலேயே அதை வந்து நகத்தாலே கீறி விடும்போது அது பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பொறுமையாக நிறுத்தி பண்ணுங்கள். ஏன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணி 10 தடவை அதை வந்து பிரித்து பண்ணுறதுக்கு நீங்கள் பொறுமையாகவே பண்ணிடலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டேன். அந்த ஓரத்தில் அந்த தையல் வந்துடணும். அந்த ஓரத்தில் போட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இப்போ நம்ம போட்ட தையல் வந்து ராங் சைடு பக்கம் மடித்து போட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடு எடுத்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை அர்க்காத் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து சென்டர் வந்து இது மாதிரி சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த பஃப்புக்கு நம்ம ஒரு அர்க்காத் பண்ணியிருந்தோம்ல, அதுலேருந்து நான் வந்து இந்த மாதிரி வந்துட்டு ப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ப்ளீட் வரலைன்னா ஏதாவது ஒரு டூல், இந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்த சீம் ரிப்பர் வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். இப்போ நான் பாருங்கள், அந்த முன்னாடி பக்கம் வந்து என்னோடய பஃப் வர மாதிரி நான் வச்சுக்கிறேன். இதே மாதிரியே நான் கண்டினியூஸாக வந்துட்டு நம்ம அந்த சென்டர் மார்க் பண்ணியிருக்கிறது வர வரைக்குமே நம்ம வச்சுக்கிட்டே வரப்போகிறோம். நான் ரொம்பவே கிளியராக அண்ட் பொறுமையாக சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கேட்கலாம், நான் உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். இப்போ இதே மாதிரியே நம்ம வச்சுக்கிட்டே வரப்போகிறோம். நான் ஜூம் இன்ல காமிக்கிறேன்.
இப்போ அந்த ப்ளீட்டட் வந்து நான் இதே மாதிரி கண்டினியூஸாக வச்சுக்கிட்டே வரேன். எந்த அளவுக்கு பொறுமையாக வச்சு காட்டுறேன்னு உங்களுக்கே தெரியும். பொறுமையாகவே பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க, இந்த ஸ்லீவ் ட்ரை பண்ணுறீங்கன்னா பொறுமையாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். பாருங்கள், அதே மாதிரியே நம்ம வச்சுக்கிட்டே வரோம். சுருக்கமாக இருந்துச்சுன்னா எடுத்து விட்டுட்டு பொறுமையாக அது வந்து கரெக்டாக வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள். ஒரு டைமும் அந்த ப்ரெஷர் ஃபூட்டர், அதாவது அந்த ப்ரெஷர் ஃபூட்டர் இருக்கு இல்லையா, அதை தூக்கிட்டு அந்த ப்ளீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வச்சுருங்க. இப்போ என்ன விஷயம்னா, இப்போ இந்த பக்கம் வச்ச மாதிரி இந்த சைடுக்கு வந்து அந்த ப்ளீட் ஆப்போசிட்டில் வைக்க போகிறோம். இது ஒரு டைப் ஆஃப் பஃப் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை கண்டினியூஸாக அதே சைடே நான் வச்சுக்கிட்டு வரல. அந்த சென்டரில் பாதி வரைக்கும் ஒரு மாதிரி அந்த ப்ளீட் வச்சேன், இந்தாண்ட பக்கம் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடு வச்சேன். புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியும் ஸ்டிச் பண்ணலாம், இல்லைனா எனக்கு கண்டினியூஸாக ஒரே சைடுமே ஸ்டிச் பண்ணலாம். இந்த பஃப் வந்து ரொம்பவே அழகாக உங்களுக்கு வந்து யுனிக்காக இருக்கும், அதனால் இது. அதே மாதிரி இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் பஃப் அந்த ப்ளீட் வந்து எத்தனை ப்ளீட் வச்சிங்களோ அதே தான் இந்த பக்கமும் வைக்கணும். எனக்கு வந்து 8 மடிப்பு வந்துச்சு. ஸோ இந்த பக்கமும் நான் 8 மடிப்பு வந்து எண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறேன். இந்த 8 தான் உங்களுக்கும் வருமானு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நிறையா வந்துச்சுன்னா அதே மாதிரி இந்த பக்கம் வச்சுக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். குட்டி குட்டியாகவே வைங்க, ரொம்ப பெருசாக வைக்காதீங்க. இப்போ நான் வச்சுருக்கிறது மீடியம் தான், இதோட குட்டியாகவும் வைக்கலாம், ஆனால் இதே சைஸும் வைக்கலாம். உங்களுக்கு 9 வந்திருக்குன்னா அதே இது இந்த பக்கமும் வச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாகவே வரும். இப்போ அதே மாதிரியே நம்ம வந்துட்டு அந்த எண்ட் வரைக்கும் வந்துட்டோம். பாருங்கள், அதே மாதிரியே வச்சுக்கிட்டே வந்துட்டோம். இது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது நீங்கள் ஒரே ப்ளீட்டடாகவும் வச்சுக்கலாம், ஆப்போசிட்டாகவும் வச்சுக்கலாம், உங்களுக்கு எதுவும் தெரிய போகிறது கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பஃப் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா, ஒரே தையலோட விட்டுறாதீங்க. ஏன்னா கொஞ்சம் நாளாக அது வந்து பிரிய ஆரம்பிக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம போட்ட தையலுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. அப்படி போடும்போது ப்ளீட்லாம் வந்து பார்த்து எடுத்து போடுங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, ஏதாவது ஒரு மடிப்பு இதுவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரெட்டிப்பு வேலையாயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். நான் எந்த அளவுக்கு பொறுமையாக வந்து காமிச்சிருக்கேன்னு பாருங்கள். உங்களுக்காக ரொம்பவே பொறுமையாக நான் வந்து இந்த இதை வந்து ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள், நிறைய பேர் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு கட்டிங் வீடியோக்கு ரொம்பவே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஆனால் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. அப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஃபோட்டோஸ் வந்து எனக்கு வந்து பர்சனலாக நீங்கள் அனுப்பலாம். இப்போ நான் வந்து கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஸ்லீவையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லை எனக்கு இந்த ஸ்லீவ் வேணாம்னா நீங்கள் நார்மல் ஸ்லீவ் கூட அதுக்கு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பக்கம் பஃப் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். எந்த அளவுக்கு அந்த பஃப் க்ரியேட் ஆகிருக்குங்கிறத பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்லீவ் போலயே நம்ம இன்னொரு ஸ்லீவையும் ரெடி பண்ணிக்கலாம். எப்போதும் அந்த ஃபஸ்ட்டு பண்ணது மாதிரியே வந்து 2 ஹாஃபாக வந்து நான் மடிச்சுக்கிட்டு தையல் போட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பஃப் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். நம்ம அந்த அர்க்காத் பண்ணிக்கிட்டது ஒரு சைடு அர்க்காத் பண்ணதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு சைடு அர்க்காத் பண்ணதில் கொண்டு முடிக்க போகிறோம். இதில் சென்டர் மார்க்கிங்கும் நான் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இந்த சென்டர் வரைக்கும் நம்ம வந்து இந்த சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி ப்ளீட் எடுப்போம். அந்த சென்டருக்கு அப்புறம் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் அப்படியே கண்டினியூஸாகவும் போகலாம், அதுவும் கரெக்டு தான். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பஃப் வந்து ரொம்பவே அழகாக க்ரியேட் ஆகும். அதுவுமே கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த பஃப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எதுக்காக இன்னொரு டைம் சொல்கிறேன்னா, இது ரொம்ப ஜூம் இனில் காமிச்சிருந்தேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் திரும்பியுமே இந்த ஸ்லீவோட ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் ஓவர் வியூவாக காமிக்கிறேன். இப்போ நம்ம அந்த சென்டருக்கு வந்துட்டோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த இதில் எவ்வளோ எடுத்தீங்களோ அதே தான் எடுக்கணும். எனக்கு டோட்டலாக 16 எடுத்தேன், அதே தான் இதுலேயும் எடுத்திருக்கேன். இந்த சைடு 8, அதே மாதிரி அந்த சைடு 8. இந்த பக்கத்துக்கு நான் ப்ளீட் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் ப்ளீட் எடுத்து முடிக்க போகிறேன். லாஸ்ட்டு ப்ளீட் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் இந்த 8 தான் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் குட்டி குட்டியாக அந்த பக்கம் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதே இந்த பக்கமும் வைங்க. அதே மாதிரி 2 ஸ்லீவ்லேயும் ஈக்குவலாக வைங்க. இப்போ வந்து நம்ம இந்த பக்கத்து ஸ்லீவையுமே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமே அந்த பஃப் வந்து ரொம்பவே அழகாக க்ரியேட் ஆகிடும். நீங்கள் ஸ்டிச் பண்ணதுமே தெரியும் அந்த பஃப் க்ரியேட் ஆகிறது. இப்போ இதே மாதிரியே நீங்களுமே 2 பக்கத்து ஸ்லீவையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம அந்த ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்துட்டு நம்ம இது பண்ணதை வந்து இப்போ நம்ம கரெக்டாக வைக்க போகிறோம். நான் அந்த மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த சைடு வைக்கிறப்ப இது கரெக்டாக இல்லை, ஏன்னா அந்த 2 பக்கம் மார்க்கிங்குமே காணும். ஸோ வந்து நான் 2 பக்கம் மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா ஃபஸ்ட்டு அந்த கட்டிங்லாம் ஹோலுக்கு, அதே மாதிரியே நான் சேமாக வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஸ்லீவை வந்து பாடிஸோடு அட்டாச் பண்ணுறத வந்துட்டு நான் வந்து அந்த அனார்கலி ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்லீவ் கட்டிங் அண்ட் அந்த பஃப் மேக் பண்ணுறத மட்டும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, அனார்கலி கட்டிங் வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோவும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதையுமே செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ
இப்போ நம்ம 2 பக்கத்தையுமே கரெக்டாக வச்சுட்டோம். ஆப்போசிட் இப்போ நமக்கு 2 பக்கம் ஸ்லீவுமே ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு அழகாக அந்த பஃப் கிரியேட் ஆயிருக்குன்னு பாருங்களேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெண்மதி ஆரி டிசைனருங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ்.